இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வந்தோ இங்காண்டாள் அவதரித்தாள் உன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து. இந்த பாசுரம் உபதேச ரத்ன மாலையிலே ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சாதித்தருளியது. நமக்காக ஆண்டாள் தன்னுடைய வைகுந்த வான்போகத்தை துறந்து சேத்தனர்கள் உய்யும் வண்ணம் இந்த பூமியிலே திருவவதாரம் பண்ணினாள். ஸ்ரீ பூமி பிராட்டியின் அம்சமாக ஆடி மாசத்திலே பூர நட்சத்திரத்திலே ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோயிலுடையான் சன்னதியில் ஒரு துளசீவனத்தின் திருவதாரம் பண்ணினவள் கோதை நாச்சியார். இவள் தன்னுடைய சிறு பிராயம் தொடங்கி தன் தந்தையாரிடம் சகல சாஸ்திராஸ்திரங்களையும் கற்று கண்ணனுக்கே ஆறாத காதலுற்றிருந்தாள். பெரியாழ்வார் நித்தம் வடபெருங்கோயிலுடையான் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு புஷ்பமாலை கட்டி புஷ்ப கைங்கரியம் சமர்ப்பிக்கும் கைங்கரியத்தை பண்ணி வந்தார். கோதநாச்சியார் பெரியாழ்வார் கட்டிய மாலையை தான் சூடி பார்த்து அதை களைந்து பெரியாழ்வாரின் புஷ்பக்கூடையில் வைக்கும் வழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தாள். பகவானும் அவள் சூடி கொடுத்த உகந்த புஷ்பமாலையை தானும் உகந்து ஏற்றுக்கொண்டார். இப்படி தான் சூடி களைந்து கொடுத்து அவனை ஆண்டதாலேயும் நம்முடைய பாமாலை ஆகிய பாசுரத்தின் மூலம் சேத்தனர்களை உய்யும் பணி நம்மை ஆண்டதாலேயும் ஆண்டாள் என்று பெயர் பெற்றாள் கோதநாச்சியார். ஆழ்வார்களது காலத்திற்கு பிறகு ஆச்சாரியர்கள் பலர் தோன்றி நம்மை அவரவர்களுடைய உபதேசங்களினாலும் அவரவர்களுடைய அருளி செய்துள்ள கிரந்தங்களினாலும் திருத்தி பணி கொண்டார்கள். அப்படி ஆச்சாரியர்களிலே முதல் ஆச்சாரியனாக திருவதாரம் பண்ணியவர் காட்டுமன்னார் கோயில் எனப்படும் திவ்யதேசத்திலே ஸ்ரீ நாதமுனிகள். இவரே இன்று நாம் அருளி செயல் ஓதுவதற்கும் நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநீகளே சேவிப்பதற்கும் காரணமாக இருப்பவர். ஸ்ரீ ராமானுஜை பெறுவதற்கும் இவரே காரணமாயிருந்தார் என்றும் சொல்லலாம். இவருடைய திருப்பேரனாரான யமுனை துறைவன் என்று பெயர் பெற்ற ஸ்ரீ ஆளவந்தார் என்றும் போற்றப்படும் ஆச்சாரியன் முதல் முன்னம் ஸ்தோத்திர கிரந்தங்களை அருளி செய்தார். இவரே நம் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையிலே ஸ்ரீரங்கத்திலே கோலோச்சி இருந்தார். இவர் பகவானை பற்றி ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்னம் என்ற ஸ்தோத்திரத்தையும் விராட்டியை குறித்து சதுஸ்லோகி என்று 4 ஸ்லோகம் கொண்ட கிரந்தத்தையும் அருளி செய்தார். சதுஸ்லோகி என்றே இதற்கு பெயர், 4 ஸ்லோகம் என்றே பெயர். இந்த சதுஸ்லோகியிலே விராட்டியின் பெருமைகளையும் அவளுடைய தன்மையையும் அவள் நமக்கு பண்ணும் உபகாரமான புருஷகார வைபகத்தையும் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்தார் சுவாமி. இப்படி ஸ்ரீ ஆளவந்தாரை ஒற்றியே ஆளவந்தாரினால் ஆமுதல்வன் என்று கட்டாட்சிக்கப்பட்ட ஜெகதாச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜரின் பிரதான சிஷ்யர்களின் ஒருவரான ஸ்ரீ அனந்தாழ்வான் என்னும் மகாச்சாரியர் உடையவரின் நியமனானுகுணமாக திருமலையில் திருவேங்கடமுடையானுக்கு அவனுடைய செல்வங்களையெல்லாம் திருத்தி அங்கே நிலத்தை செப்பனிட்டு புஷ்பத்தோட்டங்கள் அமைத்து புஷ்ப கைங்கரியங்கள் பண்ணி வந்தார். இவர் ஆச்சாரிய பிரதிபக்திக்கு மிகவும் மிகவும் போற்றக்கூடியவர். இவர் புஷ்ப கைங்கரியம் பண்ணுவதற்கு உற்றாக இருந்தவர்கள், ஊற்று துணையாக இருந்தவர்கள் பெரியாழ்வாரும் அவருடைய திருமகளாரும். இதில் கோதை பிராட்டியின் கைங்கரியத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அவனிடம் அபார பக்தி கொண்டிருந்தார் சுவாமி. அதன் காரணமாகவே அவளுடைய விஷயமாகவே எப்படி ஆளவந்தார் பெரிய பிராட்டிக்கு 4 ஸ்லோகம் அருளி செய்தாரோ அதே போல பூமி பிராட்டியின் அம்சமான ஸ்ரீ கோதநாச்சியாருக்கு இவர் 4 ஸ்லோகங்களை அருளி செய்தார். அந்த ஸ்லோகத்துக்கு கோதா சதுஸ்லோகி என்று பெயரிட்டார். நாம் கடந்த வாரம் இந்த கோதா சதுஸ்லோகியின் தனியனை அனுபவித்தோம். இன்று தொடக்கமாக 4 வாரங்கள் முதல் ஸ்லோகத்தின் 4 ஸ்லோகத்தின் அர்த்தத்தை ஒரு வார வெள்ளிக்கிழமை அன்று பார்ப்போம். முதல் ஸ்லோகம் நித்யாபூஷா நிகமசிரசா நிஸ்ஸமோத்துங்க வார்த்தா காந்தோ யஸ்யாஹ கசவலுலிதைஹி காமுகோ மால்யரத்னைஹி சுத்யாயாஸ்ய ஸ்ருதி சுபகயா சுப்ரபாதா தரித்ரி சைஷா தேவி சகலஜனனி சிந்தியதாம் மாம் அபாங்கைஹி. இது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினாலே கோதை பிராட்டியின் வாக் வைலட்சண்யத்தை அதில் இவர் ஈடுபட்டு மேலே எம்பெருமானுக்கு கோதநாச்சியாரின் அத்யந்த பிரேமையை சொல்லி அப்படிப்பட்ட கோதநாச்சியாரது கடாட்சத்தை பிரார்த்திக்கிறார் என்று சொல்ல வந்தது இந்த முதல் ஸ்லோகம். இதற்கு பொருள்
எந்த நாச்சியாரது இணையற்ற மேலான அருளிச் செயலானது வேதாந்தத்தின் உச்சியான வேதாந்தத்துக்கு நித்திய பூஷணமாய் விளங்குகிறதோ, எந்த நாச்சியாருடைய காதலன் எம்பெருமான் அவள் குழலினிருந்து களைந்த அழகிய பூமாலையை மிக்க ஆசையுடையவனா உள்ளானோ, எந்த நாச்சியாரின் ஸ்ருதிகள் மங்களமான திருவாக்கினாலே இந்த பூமிக்கு நல் விடிவு உள்ளதாக ஆகிறதோ, அப்படிப்பட்ட லோகமாதாவான ஸ்ரீ கோதநாச்சியார் அடியேனை தமது கடாட்சமாகிற அமிர்த வருஷத்தால் நனையச் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துக்கு மொத்தமான அர்த்தம். என்னுடைய விளக்கத்தை பார்ப்போம். எஸ்யாக எந்த பிராட்டியினுடைய என்று ஆண்டாள் நாச்சியாரின் பெருமைகளை சொல்லி, சைஷாதேவி இப்படிப்பட்ட ஒப்பற்ற பெருமைகளை உடைய கோதநாச்சியார் அடியேனை கடாட்சிப்பாளாக என்று வேண்டுகிறது. இதிலே பலன் இன்னது வேண்டும் என்று குறிப்பிடாமல் கடாட்சம் ஒன்றையே விரும்புவதால் அந்த பார்வையே இந்த ஸ்லோகத்துக்கு பரம பிரயோஜனமாக சொல்லப்பட்டது. பிராட்டியினுடைய பரிகரம் என்று ஆகிவிட்டால் எம்பெருமான் தானே கைப்புகுந்ததாக ஆவன் என்பதுதான் இதற்கு அர்த்தம். நிஸ்ஸம உத்துங்க வார்த்தாக அப்படின்னா ஈடு இணையல்லாத தன் ஒப்பாரில்லாத சீசுக்திகள் இவருடைய சீசுக்திகள். இதற்கு அர்த்த புஷ்டியாலேயும் மிகவும் மேலானவை, சொற்களுடைய சேர்க்கையினாலும் மிகவும் மேலானவை. மேலே நிகமசிரசாம் நித்யபூஷாக, நிகமசிரஸ்னா உபனிஷத்துக்களைத்தான் சொல்றது. இந்த இடத்துல வேதாந்தத்தினுடைய சிரஸ், நிகமம்னா வேதம், வேதாந்தம்னா நிகமசிரஸ், உபனிஷத்துக்களை தான் இந்த இடத்துல நிகமசிரஸ் அப்படின்னு சொல்றார். இந்த நிகமசிரஸான வேதாந்தத்துக்கு அதனுடைய சாரார்த்தங்களை விளங்கச் செய்வதாலே இந்த கிரந்தம் நித்தியமான பூஷணமாக வேதாந்தத்துக்கு விளங்குகிறது. நித்தியபூஷாக நிகமசிரசாம். எப்படி குரத்தாழ்வானுடைய ஸ்ரீசுக்திகள் வேதாந்தத்துக்கு மங்களசூத்திரமாகுமோ, எதுர்கய ஸ்திரை கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம்னு ஆழ்வாருடைய தனியனிலே கூறப்படுகிறது. எவருடைய சீசுக்திகள் வேதமாதாவுக்கு மங்களசூத்திரமாகப்படுகிறதோ அதே போல இவருடைய ஸ்ரீசுக்திகள், ஆண்டாளுடைய ஸ்ரீசுக்திகள் இந்த வேதாந்தங்களை எப்படி விளங்க செய்வதாலே அழகு கூட்டுகிறதோ அதற்கு நித்திய பூஷணமாக விளங்கப் பெறுகிறது அப்படின்னு சொல்ல வரார். எஸ்யாகா காந்தாகா, எந்த நாச்சியாருடைய காதலன் கண்ணன் எம்பெருமான் கசவ விலுலுதை, இந்த நாச்சியாருடைய குழல்களில் சூடிக்களைந்த இயல்பான சுகந்தம் பரிமளத்தை உடைய அந்த குழல்களில் சூடி கலைந்ததாலேயே வேறும் பரிமளித்தமான புஷ்பமாலைகள். ஏற்கனவே புஷ்பமாலைக்கு பரிமளம் உண்டு, நாச்சியார் அதை சூடி கலைந்ததனாலே அதீதமான பரிமளித்தம் அப்படின்னு தான் இந்த இடத்துல கசவ விலுலுதை அப்படின்னு சொல்ல வர்றார். மால்ய ரத்னைகி, அவள் சூடி கலைந்த இந்த பூச்சரங்களுக்கு எப்படி இவள் குழல்களில் சூடி கலைந்ததால ஏத்தம் வந்ததோ அந்த ஏத்தம் தான் மாலைக்கு ரத்னம், மால்ய ரத்னைகி. காமுகா, இந்த புஷ்பமாலையானது எம்பெருமான் அவனை பிச்சேற்ற வல்லது. காமுகா, காந்தனாக அவன் அந்த காந்தனை பிச்சேற்ற வல்லது இவருடைய புஷ்பமாலை, சூடிக்கலைந்த புஷ்பமாலை. ஸ்ருதி சுபகயா சூக்தியா, இந்த நாச்சியாருடைய வாக் வைபவத்தை இந்த இடத்துல பறக்க சொல்றார். சுபகா அப்படின்னா ஒரு நலனை பேணும் இனிய மனைவி அப்படின்னு அர்த்தம். எப்படி வேதம் வேதம் ஓதுபவனுடைய நலத்தை பேணுகிறதோ, கேட்பதற்கு இனியதாக இருக்கிறதோ, சுபமாக பிரீத்தியாக இருக்கிறதோ, அதே போல ஸ்ருதி சுபகயா இவனுடைய சிவசித்திகளை அப்படின்னு சொல்ல வர்றார். அதை ஒத்தா மாதிரி பாடின சுசித்திகள் கோதாதேவியான ஆண்டாருடைய சுசித்திகள் அப்படின்னு சொல்ல வர்றார். இது எப்படி அப்படியான்னு கேட்டா, பாதங்கள் தீர்க்கும் பரமரடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாவது இவருடைய ஸ்ரீசுக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. இவள் அருடைய திருப்பாவை பரம வைதிக பாகவதோத்தமர்களாலே அதிலே தலைவரான எம்பெருமானார் நித்தமும் உகந்து அனுசந்தித்து இந்த திருப்பாவை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆகையினாலே இந்த பிரபந்தம் உலகத்தோருக்கு சுப்ரபாதா அப்படின்னு சொல்றார். சுப்ரபாதான்னாக்க ஒரு நல் விடிவை கொடுக்கக்கூடியது. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் அப்படின்னு ஆழ்வாரை தெரிவிக்கிறார். உன்னை காண்ற நாள்
எனக்கு பகல், உன்னை சேவிக்காத நாள் எனக்கு ராத்திரி. பகல் கண்டேன், நாரணனை எப்போ கண்டனோ அதுதான் எனக்கு பகல். பகல் கண்டேன், நாரணனை கண்டேன். அதே மாதிரி இவருடைய சீர்திருத்தியானது அஜ்ஞான இருளை போக்கி ஞான விகாசமான விடிவை நமக்கு உண்டு பண்ணுபவை. ஆகையாலே சுப்ரபாதான்னு இந்த இடத்துல வரிய போட்டிருக்கார். மேலே தைஷா சகலஜனனி தேவி, இப்படிப்பட்ட அகில ஜெகன்மாதாவான பூமி பிராட்டியின் அம்சமான ஆண்டாள் இவருடைய குளிர்ந்த கடாட்சத்தாலே அதிலே பிறக்கும் அமுத வெள்ளத்திலே அடியேன் நனைந்து அடியனுடைய எல்லா தாபங்களும் போகப் பெற்றவனாக நான் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து, இதேதான் தேவராஜ அஷ்டகத்துல காருண்ய மருதைகி நீதைகி சீதளைர் அபிஷிஞ்சமாம்னு தேவராஜ அஷ்டகத்துல பிரார்த்திக்கிறார். தேவபெருமானுடைய கிருபையிலே அடியே நினைய வேண்டும் அப்படின்னு தேவராஜ அஷ்டகத்துல எப்படி பிரார்த்திச்சாரோ அதே போல சைஷா சகலஜனனி தேவி, இந்த பூமி பிராட்டியின் அம்சமான ஆண்டாள் அவளுடைய குளிர்ந்த கடாட்சத்தாலே அந்த அமுத வெள்ளத்திலே அடியேன் நனையப்பெற்று அடியனுடைய எல்லா தாபங்களும் போகப்பெற்றவனாக வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார் சுவாமி. முதல் ஸ்லோகமானது நித்யாபூஷா நிகமசிரசாம் நிஸ்ஸமோத்துங்க வார்த்தாக காந்தோயஸ்யாக கசவ விலுத்தை காமுகோ மால்யரத்னைஹி சுத்யாயஸ்யாக ஸ்ருதி சுபகயா சுப்ரபாதா தரித்ரி சைஷாதேவி சகலஜனனி சிஞ்சதாம் மாமபாங்கைஹி என்று முதல் ஸ்லோகம். இதனுடைய அர்த்தத்தை இப்பொழுது பார்த்தோம். மேலே இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த வெள்ளிக்கிழமை அன்று பார்க்கலாம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ அனந்தாழ்வான்